வாழைப்பூவை வச்சு கிராமத்து முறையில் சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வாழைப்பூ கருப்பாகாமல் இருக்கும். இந்த நவீன உணவு முறையில் நம்ம வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை வகைகள் எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. இதிலெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்றது நல்லது. பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டுருக்கு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே 2-3 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச வாழைப்பூவும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வாழைப்பூவில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கமன்னு சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்ப நீங்கள் சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.